ஓகேல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. சென்னை வந்து வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போன புதுசுல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா கால் பண்ணி, நான் துவச்சிட்டு இருக்கேன். அப்புறம் திரும்ப ஒரு மணி நேரம் கழிச்சு கால் பண்ணா திரும்ப துவச்சிட்டு இருக்கேன். அப்புறம் திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு திரும்ப கால் பண்ணா துவச்சிட்டு இருக்கேன். இல்லை எவ்வளவு நாள் தான் துவைப்ப அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு துவைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்ஸ் சொன்னான். அது என்ன ட்ரிக்ஸ்னா, மேடம் வந்து என்ன பண்ணி பண்ணுவாங்கன்னா, துணியை வந்து சோப்பு தூள் போட்டு ஊற வச்சிருவாங்க. ஓகே, இன்னொரு வகையில வெறும் தண்ணி பிடிச்சி கம்ஃபர்ட்டை ஊற்றி இந்த துணியை போட்டு அப்படியே முக்கி எடுத்துருவாங்க. இவ்வளவுதான் அவங்க அவரை ஒருத்தரையும் துவைக்கிறது. இப்படிதான் நாய் வந்து 6 வருஷம் 7 வருஷமா துவைச்சிட்டு இருக்கு. இப்படி துவைச்சு காய போட்டுறது. ஏன்னா கம்ஃபர்ட்ல அந்த வாசம் வரும்ல, நான் துவைச்ச மாதிரி காட்டிக்கிறது. மென்டலு அதுக்கும் போகாது ஒன்றும் போகாது. அப்படியே போட்டு காலேஜ் போய் சுத்திட்டு கடை. ஹலோ, ஆத்மார்த்தமா துவைங்கடா. சலுப்புக்குன்னே துவைக்காதீங்க, வெறுப்புக்குன்னே துவைக்காதீங்க. இந்த மாதிரி ஆத்மார்த்தமா துவைங்க. இதெல்லாம் துவைக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன துவைக்க விட்டாங்க. எப்படா துவைக்கிறீங்க? டேய் ஃபேஷன் டெக்னாலஜிஸ், ஏமா தெய்வமே அனு, நீ ஃபேஷன் டெக்னாலஜி தானே படிக்கிற, தயவு செஞ்சு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க துணியா கண்டுபிடிங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? ஒரே ஒருத்த மட்டும்தான், எங்க அண்ணன். அவன் நான் மட்டும் என் கையில கிடைச்சான். எவங்க இந்த ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டுபிடிச்சான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு போய் சேலத்துல உட்காந்துட்டாங்க. 3 வாரமா சேலத்துல இருக்கான். அவங்க மட்டும் வந்திருந்தானா வீட்டுல போய் அவங்க வீட்டுல வாஷிங் மிஷின்ல போட்டு நான் மட்டும் படுத்திருப்பேன். கடைசியா என்ன துவைக்க விட்டியாடா பாலாஜி.